சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். திராவிட அரசியல் வேண்டாம், தேசிய அரசியல் வேண்டாம், இந்துத்துவ அரசியல் வேண்டான்றீங்க. ஆனாலும் உங்களை பிஜேபியின் பி டீமாக பல காலம் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு உங்களை என்டிஏ அலைன்ஸ்குள்ளேயே கொண்டு வரணும்னு முயற்சிகள் ஏதேனும் நடந்துட்டு இருக்க? மகாராஷ்டிரத்துல சிவசேனாவை நோக்கி வீசினாங்கல்ல, அது போல நாம் தமிழர் கட்சியை நோக்கி பிஜேபி வீசுறாங்க. நிதிஷ்குமாருக்கு வீசின மாதிரி வீசுறாங்க. ஆனா அதுக்கு அண்ணன் உத்தவ் தாக்கரேவும் கிடையாது, நிதிஷ்குமாரும் கிடையாது, அவர் பேர் என்ன, சந்திரபாபு நாயுடும் கிடையாது. சரி, எங்க அண்ணன் தனித்துவமான ஒரு ஆள். இந்தியாவில் எத்தனையோ பேரை கைது செஞ்சது, 100 கோடி ஊழல் செஞ்சுட்டாருன்னு ஒரு முதலமைச்சரை கைது செஞ்சு உள்ள வச்சாங்க. சந்திரசேகர ராவுனுடைய மகள் கவிதா சந்திரசேகர ராவை கைது செஞ்சு உள்ள வச்சாங்க. ஆனா இதே அமலாக்கத்துறை அறிவிப்பு செஞ்சுச்சு, 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மார்க்ல நடந்திருக்கு அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு கைது கூட நடக்கலையே. அண்ணன் செந்தமிழன் சீமானை புறக்கணித்த நீங்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் அவரை நீங்க லென்ஸ் வச்சு தொடர்றீங்க பாருங்க. அவர் எங்க போறாரு, யார பாக்குறாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு நீங்க தொடர்ந்து அவரை நீங்கள் பேசு பொருளா மாத்துறீங்கல்ல, அதுதான் எங்களுடைய வளர்ச்சி என்று நாங்கள் கருதுவோம். கூட்டணிக்கு நீங்க விஜயகாந்த் போனாருன்னா டக்குன்னு அப்படியே உள்ள பிடிச்சி இழுத்து ஜீரணிச்சிடும். கூட்டணிக்கு ஐயா ராமதாஸ் போனார்னா அப்படியே உள்ள பிடிச்சி இழுத்து ஜீரணிச்சிடும். அண்ணன் திருமாவளவன் போனா உள்ள பிடிச்சி இழுத்து ஜீரணிச்சிடும். இதைத்தான் இத்தனை ஆண்டு காலம் நடந்திருக்கு. இதைத்தான் நினைச்சிச்சு சீமானையும். ஆனால் சீமான் அவருடைய தனித்துவம் என்ன அப்படின்னா தனித்து நிற்பது. இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியை விரும்பாத ஒரு கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஏற்பதற்கே இங்க பல கட்சிகள் தயாரா இருக்கு. எந்த கட்சியை சொல்றீங்க? பல கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு. திமுக தவிர பாக்கி எல்லா கட்சியுமே நாம் தமிழர் கட்சியின் தலைமையை ஏற்கும். திமுக என்ன எப்படி நாம் தமிழர் கட்சியை மக்கள் முன்னாடி வீழ்த்தணும்னு நினைக்குதுன்னா, இவ்வளவு நாளும் பிஜேபியின் பி டீம்னு ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நாடகம் உடனே இப்ப கூட்டணி பிஜேபியோட கூட்டணி போறாங்க. நிர்மலா சீதாராமனை சந்திக்க போறாங்க. இந்தோ அண்ணாமலையோட நெருக்கமா இருக்காரு, இந்தோ எச் ராஜா தோல்ல கை போட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. தமிழகத்துல 2024 அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஏற்பட்டது மாதிரியான நெருக்கடி வேற எந்த அரசியல் கட்சிக்கு ஏற்பட்டிருந்தாலும் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி காலில் போய் விழுந்துருக்கும். எல்லாரும் வலையை வீசுறாங்க, இந்த மீன் மாட்டவே மாட்டாது. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிட்ட சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உயிரினு மேலாக மதிக்கிற என் உயிர் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்களே தம்பி நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கூட்டணி வையின்னு சொன்னா, அப்ப கூட நான் எங்க அண்ணனை முதல் தடவை எதிர்ப்பேனே ஒழிய நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். இதை விட என்னங்க உச்சபட்சமா சொல்ல முடியும் சீமான்? மே 18க்குள்ள அவர்கள் வெளியில போகல அப்படின்னா நானே வெளியேற்றுவேன். எந்த அரசியல் கட்சியாவது சொல்ல முடியுமா? யாருக்காவது இந்த தைரியம் இருக்கா? எவனுக்கு இந்த தைரியம் வரும் தெரியுமா? எவன் மக்களை நம்பி மக்களோடு மக்களா நிக்கிறானோ, எவன் கொள்கையை நம்பி நிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த தைரியம் வரும். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திரு மு களஞ்சியம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் களஞ்சியம் அண்ணே. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், இதை நான் இதற்கு முன்னாடி அறிமுகம் கொடுத்ததுலாம் அப்படி கொடுக்கல, ஒரு தனி அமைப்பு நடத்திருந்தீங்க, மாநில ஒருங்கிணைப்பு. எஸ், இப்ப மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்களும் ஒருங்கிணைப்பாளர் ஆயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாது 1000 விளக்கு தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளராகவும் இன்னும் முழுமையாக அறிவிச்சிட்டாங்களா? ஆனாலும் அந்த அடையாளத்தோடு பயணிக்கிறீங்க, நான் பார்க்க முடியுது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 வேட்பாளர்களை 3 மாதங்களுக்கு முன்பே அண்ணன் அறிவிச்சிட்டாங்க. சரி, அறிவிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படாதனால உட்கட்சிக்குள் நாங்கள் இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை அண்ணன் அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 4 கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அண்ணன். இந்த சுற்றுப்பயணங்கள் கட்சியை மேலும் கூர்மைப்படுத்துவதற்கும்
தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்து முன்கூட்டியே வந்து அறிவித்து வேலையை தொடங்க சொல்றதுக்கும் தான் அந்த சுற்றுப்பயணத்தை அண்ணன் பயன்படுத்துனாங்க. அதனால கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து தேர்தல் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி சரியான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறதா? ரொம்ப சரியான ஒரு பாதை, தமிழ் தேசிய பாதை. இது வரைக்கும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம மிக சரியான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு மக்கள் அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நேர்மையான அரசியல் பாதையில நாம் தமிழர் கட்சி பயணிச்சுட்டு இருக்கு. திராவிட அரசியல் வேண்டாம், தேசிய அரசியல் வேண்டாம், இந்துத்துவ அரசியல் வேண்டான்றீங்க. ஆனாலும் உங்களை வந்து பிஜேபியின் பி டீமாக பலகாலம் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு வந்து உங்களை என்டிஏ அலைன்ஸ்குள்ளேயே கொண்டு வரணும்னு முயற்சிகள் ஏதேனும் நடந்துட்டு இருக்கா என்ன? ஆமா, இப்போ வந்து சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அதில் வந்து என்ன ஆகும்னா அம்மா சென்டிமெண்ட் படங்களை, ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ஒரே அம்மா சென்டிமெண்ட் படமாக வரும். அப்படியே ரொம்ப நாள் வந்த உடனே மக்களுக்கு போர் அடிச்சு போயிடும். மக்கள் அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட் படத்தை ஏற்க மாட்டாங்க. உடனே என்ன செய்வாங்கன்னா மாற்றி தங்கச்சி சென்டிமெண்ட் படம்னு மாற்றி கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பிஜேபியின் பி டீம்னு 2-3 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பறிக்கணும். குறிப்பாக சிறுபான்மையின மக்களாக இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போயிடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக ஒரு பச்சை பொய்யை தொடர்ந்து திமுக சொல்லிட்டே இருந்துச்சு. அது இப்போ ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. அதனால அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன போயிருக்காங்கன்னா, சீமான் பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரு. எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் பாருங்க. பிஜேபி டெவலப்மெண்ட் வெறும் செய்திகள் அப்படி பரவுவதற்கான காரணங்களும் சில ஸ்பேசஸ் உங்ககிட்டயும் கிடைச்சிருக்குது. ஒரு 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 வெற்றிடம், அந்த இடத்துல ஒரு தகவல் பரிமாற்றமா இருக்கட்டும், அதே போல கருத்து பரிமாற்றமா இருக்கட்டும், திடீர்னு ஒரு பிஜேபி அன்பும் ஒரு காதலும், அண்ணாமலை காதல் சீமானுக்கு இருக்கிற மாதிரி சீமான் காதல் அண்ணாமலைக்கு இருக்கிற மாதிரி நிறைய ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். இல்ல அப்படி கிடையாது. நீங்க உங்களால் ஒரே ஒரு தரவு கூட சொல்ல முடியாது. அது என்னன்னா, நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத கொள்கையை, மக்கள் விரோத செயல்பாட்டை ஏதேனும் ஒன்றை நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோமா? ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ திமுக ஆதரிச்சது. புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது போல இவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுமே மக்கள் விரோத திட்டங்கள். இந்துத்துவ சிந்தனையை முன்வைத்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரான திட்டங்கள், செயல்பாடுகள். புரியுதுங்களா? அதை நாங்கள் தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அடிப்படையில நாங்க வந்து சொல்றோம், என்ன சொல்றோம்னா, தமிழர்கள் நாங்கள், இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்றோம். இதை நாங்க வந்து சாதாரணமா இன்னைக்கு மாதேஷ் தம்பி கூட உட்கார்ந்து நான் சொல்லல, மேடை போட்டு சொல்றோம். தமிழ்நாடு முழுதும் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நாங்க சொல்றோம், தமிழர்கள் நாங்கள் வீர சைவர்கள், நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறோம். நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ற நாங்க பிஜேபிக்கு பி டீம், இந்துக்கள் இல்லைன்னு சொல்ற நாங்க பிஜேபியோட அனுசரிச்சு போறோம், பிஜேபியோட கூட்டணி வைக்க போறோமா? எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றவங்க பிஜேபிக்கு எதிரியா? நான் கேட்கிறேன். அதுதான் இந்தியா முழுக்க தெரிகிறது. சில மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல சொல்றாங்களா, பாருங்க தமிழ்நாட்டுல எப்படி எதிர்க்கிறீங்க எப்படின்னு கேக்குறாங்களா, அங்க டெல்லியில கேக்குறாங்களாம். எப்படிங்க உங்க சீஃப் மினிஸ்டர் மட்டும் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை காட்டுகிறார் பாஜக மோடி எதிர்ப்பு? அத அப்ப நாங்க அப்படியே உள்டாவா கேக்குறோம். அமலாக்கத்துறை இந்தியாவில வந்து எத்தனையோ பேரை கைது செஞ்சது, 100 கோடி ஊழல் செஞ்சுட்டாருன்னு ஒரு முதலமைச்சரை கைது செஞ்சு உள்ள வச்சாங்க. சந்திரசேகர ராவுனுடைய மகள் கவிதா சந்திரசேகர ராவை கைது செஞ்சு உள்ள வச்சாங்க. ஆனா இதே அமலாக்கத்துறை அதாவது அறிவிப்பு செஞ்சிச்சு, 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மார்க்ல நடந்திருக்கு அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு கைது கூட நடக்கலையே. இல்ல கடுமையா எதிர்க்கிறாங்க. இல்ல பிஜேபியும் சொல்றாங்க நிதி நாங்க வந்து 3 மடங்கு அதிகமா கொடுக்கிறோம். இல்ல, இங்க தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிற அரசியலை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வர்ற வரைக்கும், ஜெயலலிதா அம்மா மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக அரசியல் அப்படிங்கிறது அதிமுக திமுக எதிர்க்கிறது, திமுக அதிமுக எதிர்க்கிறதுன்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு திமுக அதிமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு அதை முன் வச்சு ஆட்சிக்கு வர முடியாது. சரி, அப்ப அவங்களுக்கு ஒரு வலுவான எதிரியா கண்ணுக்கு யார் படுறான்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் படுது. இதுவரைக்கும் திமுக சந்தித்ததிலேயே மிக சரியான வலுவான
திமுக எதிர்க்க முடியாத பெரும் எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். பேசுறதே இல்லையா அவங்க? எது அவங்க ஐயா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ பேசுறாங்க நாம் தமிழரை பத்தி என்னெல்லாம் செய்யறாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க? நாங்க வந்து கோவில் நுழைவு போராட்டம்னு நாங்க சொன்னோம்னா உடனே நாங்க கோயிலை திறக்கிறதா இருந்தோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் அறிக்கை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னென்ன மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் இவங்க செய்யறாங்களோ அவற்றையெல்லாம் எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டுல. புரியுதுங்களா உங்களுக்கு? மீனவர் பிரச்சனைக்கு தொடர்ந்து கடிதம் தான் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் வந்து ஒரு பாரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு 39 எம்பி வச்சிருக்கீங்கல்ல, இந்த 39 எம்பிக்களும் என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருக்காங்களா? என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு இவங்க ஏற்படுத்தியிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்போ நாங்க வந்து தொடர்ந்து திமுகவுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுக்கிறோம். இன்னைக்கு திமுக என்ன நிலையில இருக்கு தெரியுங்களா? திமுக வந்து எதிர்க்க வேண்டிய சூழல், 3 அரசியல் கட்சிகளை எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. 1 பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், 2 அதிமுக எதிர்க்கணும், 3வது நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட அது ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்தது மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி வருது. சரி, அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இருக்கிற பிரதான எதிரியே வந்து நாம் தமிழர் கட்சி தான். இல்லங்க, அது வெறும் யாரும் செய்தியா உருவாக்கிட்டா அது நடந்துராது. சரிங்களா? இந்த செய்திகள்லாம் உலாவுவதற்கான காரணங்கள், ஒரு நட்பு சக்தியாக மாறுவதற்கான காரணங்கள் எங்க இருந்து வருது? திடீர்னு அண்ணாமலை உங்களை பத்தி அதிகமா பேசுறாரு. இல்லங்க, அண்ணன் சீமான் நல்லா வளர்ந்து வராரு, அண்ணன் சீமான் கட்சி இப்படி இருக்குதுன்றாரு. இல்ல, நிர்மலா சீதாராமன் சீமானை சந்தித்ததாக செய்திகள் வருது. இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் உலாவுவதற்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகளையும் வைத்துதான் இதெல்லாம். ஒரு காலத்துல வந்து மதிப்புக்குரிய ஐயா எச் ராஜா வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, ஆமா, எடுத்ததுமே என் பேட்டியில பலமுறை சொல்லியிருக்காரு, தீவிரவாத கட்சி எல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு அதே இந்துத்துவ கட்சியா இருக்குது நாம் தமிழர்ன்றாரு. இல்ல, இன்னைக்கு பெரிய உங்களை பாராட்டுறாரு. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு அதே எச் ராஜா அவர்கள் நான் செந்தமிழன் சீமான் எனது நண்பர் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ரைட். அங்கதான் இருக்குது. அதே மாதிரி இல்ல, நான் சொல்றேன் அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். அதே மாதிரி மதிப்புக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான வந்து அவர் மிக சரியா வந்து போராடுறாரு. அண்ணா எல்லா பேட்டிலும் பேசுறாரு. ஆமா, அந்த கிரிப்பை விடாம, அந்த எதிர்ப்பு உணர்வை விடாம போராடுங்கண்ணா அப்படின்னு நேரா சந்திக்கும் போது சொல்றாரு. ஆமா, சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த அரசியல் கட்சிகளாலும் ஊடகங்களாலும் புறக்கணிக்கப்பட்ட அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு மக்களினுடைய செல்வாக்கை பெற்று வளர்ந்து 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 இன்னைக்கு பெரிய இடத்துல அது வந்து ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் உருவாகுது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியா இருக்கு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய வலைய நல்ல விரிவா விரிச்சு வீசுறாங்க. எப்படி வீசுறாங்கன்னா, இந்த மகாராஷ்டிரத்துல வந்து சிவசேனாவை நோக்கி வீசினாங்கல்ல, அது போல வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வீசுறாங்க. பிஜேபி வீசுறாங்க, நிதிஷ்குமாருக்கு வீசின மாதிரி வீசுறாங்க. ஆனா அதுக்கு வந்து அண்ணன் வந்து உத்தவ் தாக்கரேவும் கிடையாது, நிதிஷ்குமாரும் கிடையாது, அவர் பேர் என்ன சந்திரபாபு நாயுடும் கிடையாது. சரி, எங்க அண்ணன் வந்து தனித்துவமான ஒரு ஆளு, கொள்கையில எந்த மாற்றமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்காது அப்படின்னு 2010 மே 18 அவர் அறிவிச்சார் இல்லையா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிட்டது இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க ஏர்போர்ட்ல அண்ணன் போறாங்க, எதற்க வந்து மதிப்புக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் வர்றாங்க, அவங்க 2 பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்களா? இல்ல, அவரை விட்டுருங்க. ஏர்போர்ட்ல அண்ணன் வர்றாரு, எதற்கு வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் வராருன்னு வைங்களேன், அண்ணன் வந்து சந்திச்சு வணக்கம் தெரிவிச்சு. ஆனா அப்படி ஒரு சந்திப்பை நாங்க பார்க்கவே இல்லைங்க. ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதியோ, ஐயா ஸ்டாலின் அவர்களோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ யாரையாவது அப்படி பரஸ்பரமா சந்திச்சு பேசினது பிஜேபி தலைவர்கள் சந்திப்புன்றது அப்படிலாம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து பல பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் சீமானனை பார்த்தா நான் வணக்கம் சொல்றேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு தான் நான் விசாரிக்கிறேன். அது செய்தி அவர்தான் என்னைய திட்டுறாரு அப்படின்னு பல மேடைகள் விளையாடுறாரு. அப்போ ஆனால் இது விவாத பொருள் ஆகுது இல்லங்க. அண்ணாமலை சீமான் பேசுவது விவாத பொருள் ஆகுது. அண்ணாமலை சீமானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் அவர் சொல்லக்கூடிய வலு சேர்க்கும் வார்த்தையும் என்னவோ இவங்க 2 பேரும் ரொம்ப அதிகமா பரஸ்பரமா. நீங்க நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, யாரையோ சந்திக்கிறாங்க. இன்னைக்கு காலையில வந்து நான் என்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்கேன்,
நிர்மலா சீதாராமன் அவர்களை கனிமொழி சந்திச்சிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சிருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் சந்திச்சிருக்காங்க. எல்லாருமே சாவகாசமா அந்த மாதிரி சோபால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாமே வந்திருக்கு. அதெல்லாம் செய்தி ஆகவே இல்லை. இல்லங்க, செய்தினா எப்படின்னா இன்னைக்கு நேத்து முழுதும் உருட்டுனாங்கல்ல. எங்க அண்ணன் போய் சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாருன்னு நேற்று முழுவதும் ஊடகங்கள் அனைத்தும் சொல்லிச்சு இல்லையா? அந்த மாதிரியான செய்திகள் எதுவுமே வரல. அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், சசிகலா அவர்களை அண்ணன் போய் சந்திச்சாங்க. ஆமா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அது எப்படி ஒரு குற்றவாளியை சந்திக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், என்னென்னமோ பேசினாங்க. ஆனா லல்லு பிரசாத் யாதவ் இந்திய அரசால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட ஒருத்தரை சந்திச்சு காலை தொட்டு வணங்கினாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது செய்தி ஆகல. அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தமிழன் சீமான் யாரை சந்திச்சாலும் அது விவாத பொருளாக ஊடகங்கள் எதிர்த்தரப்புல, அதாவது திமுக மாத்துது. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சாங்க. வேட்டையன்னு ஒரு படங்க. அந்த படம் அந்த ரஜினிகாந்த் அவர்களை வித்தியாசமா பயன்படுத்தி இருந்துச்சு. அதனுடைய இயக்குனர் திரு ஞானவேல் அவர்கள், ஞானவேல் அவர்கள் அழகா சித்தரிச்சிருந்தாங்க. அது குறித்து அண்ணன் ஒரு விரிவான பதிவு எழுதியிருந்தாரு. அதனால ரஜினிகாந்த் அவரை சந்திக்கணும்னு சொன்னாருன்னு போய் சந்திச்சாரு. உங்களுக்கே தெரியும் என்ன பாடுபடுத்தினாங்க, சங்கி ஆயிட்டாருன்ட்டாங்க. அதுதான் வெளியில என்ன பேசுறாங்களோ அதை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். என்னுடைய பார்வை வேறு எங்க அண்ணன் சீமான் மீது. சீமான் இதுவரையில சங்கின்னு சொன்னா காலனியை கழட்டி காட்டினவரு, சங்கின்னா நண்பன்றாரு, இன்னைக்கு தோழன்றாரு. அவர் சொல்ற வரைக்கும் எங்களுக்கு நண்பன் தோழன்னே தெரியாது. சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய இது ஏன் அன்னைக்கு தெரியல, காலனியை கழட்டும் போது தெரியல அப்படின்றாங்க. இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இப்ப நீ திமுக காரன், நான் திமுக காரனா அப்படின்னு சொல்லி அடிக்க போனாரு அண்ணன் திருமா அவர்கள். ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, எப்படி நீ என்ன திமுக காரன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டாரு. இப்ப இன்னைக்கு திமுக என்னை மீறி யாரும் திமுகவையோ அல்லது திராவிடத்தையோ ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, அன்னைக்கு அண்ணன் அதை படிக்கல, சங்க இலக்கியத்துல அந்த சங்கன் சங்கி அப்படிங்கறத அன்னைக்கு படிக்கல. இன்னைக்கு படித்திருக்கிறாரு, அதனால சொல்றாரு. இப்ப நான் சொல்ல வர்ற கண்டென்ட் என்னன்னா, இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஆட்கள் அரசியல் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களும் யாரை சந்திச்சாலும் இங்க விவாத பொருளா மாற மாட்டேங்குது. ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் யாரை சந்திச்சாலும் உடனே விவாத பொருளா மாறுது. ஒண்ணு, நான் என்ன உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, சசிகலா அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் சந்திச்சாரு, தொடர்ந்துச்சா? இல்ல. ரஜினிகாந்த் அவர்களை எங்க அண்ணன் சந்திச்சாரு, அதுல ஒரு தொடர்பு அது தொடர்ந்துச்சா? இல்ல. எந்த வகையிலையும் கருத்தியலாவும் சரி அல்லது தனி மனித நட்பும் சரி அதெல்லாம் தொடரவே இல்லை. கமலஹாசனை எங்க அண்ணன் போய் சந்திச்சாங்க, அது பேசு பொருளாச்சு பயங்கரமா. ஆனா கமலஹாசனோட அவருக்கு கருத்தியலாவோ அல்லது அவரோட நட்பு ரீதியாவோ அதுக்கப்புறம் தொடர்ந்துச்சா? தொடரல. அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு காரணகாரியத்தோட ஒரு சந்திப்பை நிகழ்த்துகிற போது அந்த சந்திப்பை எங்களை அண்ணனை நீங்க விவாத பொருளா மாத்துறீங்க, நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அதுக்காக. ஏன்னா எங்களை புறக்கணித்த நீங்கள், அண்ணன் செந்தமிழன் சீமானை புறக்கணித்த நீங்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் அவரை நீங்க லென்ஸ் வச்சு தொடர்றீங்க பாருங்க. அவர் எங்க போறாரு, யாரை பாக்குறாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு நீங்க தொடர்ந்து அவரை நீங்கள் பேசு பொருளா மாத்துறீங்கல்ல, அதுதான் எங்களுடைய வளர்ச்சி என்று நாங்கள் கருதுகிறோம். இல்ல, பிஜேபியை விட மோசமான வீழ்த்தப்பட வேண்டிய சக்தியும் மோசமான எதிரியும் திமுகன்ற மாதிரி ஒரு கட்டமைப்புல பயணிக்குதோ நாம் தமிழர் கட்சி சீமான். பிஜேபி கூட பரவாயில்லைங்க, அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் திமுகவை பாத்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டீங்களா? இல்லைங்க, நாங்க தொடக்கத்துல இருந்தே எங்களுடைய கொள்கையை டிக்ளேர் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய இன எதிரி சங்க பரிவார இயக்கங்கள், RSS, இந்துத்துவ, பிஜேபி, இவைகளெல்லாம் எங்களுடைய இன எதிரிகள். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. தலையே ரெண்டா போனாலும் there is no compromise. அதே மாதிரி எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட சக்திகள். இந்த திராவிட சக்திகள் எங்களுடைய முகமாக, எங்களுடைய அடையாளமாக இருக்கிற தமிழர் என்கிற இந்த அடையாளத்தை மாற்றி, எங்கள் முகத்தை மாற்றி திராவிடன் என்கிற ஒரு இல்லாத ஒன்றை கொண்டாந்து எங்க மேல திணிச்சதுனால எங்களுடைய முதன்மை எதிரியாக நாங்கள் உடனடியாக அடித்து வேரோடும் வேரடி மண்ணோடும் புட்டிங்கி வீச வேண்டிய எதிரியாக எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இதை நாங்கள் அழித்து ஒழிக்காமல் நாங்கள் தமிழ் மொழி மீட்சி குறித்து பேச முடியாது. நாங்க அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிச்சுவேஷன் என்ன, தமிழ்நாட்டோட நிலைமை என்ன, ஒரு நாளைக்கு 1000 லிட்டர்
கள்ளச்சாராயம் கல்வராயன் மலை அடிவாரத்துல திமுக காரர்களால் காய்ச்சப்படுது. தமிழ்நாட்டுல கூலிப்படை அட்டூழியங்கள் தலைவிரிச்சு ஆடுது. செய்யறது எல்லாமே திமுக காரர்கள் தான் செய்யறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குவாரியை சட்டவிரோதமா குவாரியை வெட்டுறான்னு சொல்லி சொன்ன ஒரே காரணத்துக்காக சகபர் அலி அப்படின்னு ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாங்க. இது வகுப்பு வாரிய நிலம், இந்த நிலத்தை வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக உசேன் அப்படிங்கிற ஒருத்தரை கொலை செய்யறாங்க. புரியுதுங்களா? பாலியல் வன்கொடுமைகள் கடுமையா நடக்குது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக மிக மோசமான வன்முறைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்தாமல், இதையெல்லாம் சரி செய்யாமல் நீங்க போய் ஊருக்கு ஊரு சிலை திறந்து வைக்கிறீங்க. ஊருக்கு ஊரு போய் நான் மண்டபம் கட்ட போறேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தானே முதல்ல அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். இல்ல, அவங்கள வீழ்த்தணும்னா நீங்க பலம் வாய்ந்தவர்களா உணர்றீங்க, ரைட்டு. தனித்தே களமாடினால் உங்களால் வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சாத்தியமா? இங்க பாருங்க, ஒரு வரலாறு சொல்றேன் உங்களுக்கு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் கட்சி உதயமாகும். அப்படி உதயமாகும் போது அது யாரை எதிர்க்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மக்கள் விரோத சக்திகளா இருக்கிற திமுக தான் முதல்ல எதிர்க்கும். அப்படி எதிர்க்கிற போது திமுக ஒருபோதும் அச்சம் கொள்ளாத அவங்கள பார்த்து அப்படின்னு வா வா அப்படின்னு மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு எலெக்ஷன்ல தன்னிச்சு நிக்கிறேன்னு வீராப்பா பேசுவாங்க. அந்த எலெக்ஷன்ல செம அடி வாங்கிடுவாங்க. வாங்கின உடனே அடுத்து கூட்டணிக்கு தாங்களே கூட்டணியை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கூட்டணிக்கு போனா 2 வாய்ப்பு தான் அவங்களுக்கு இருக்கு. ஒண்ணு அதிமுக, இல்லைன்னா திமுக. இது 2ல ஏதாவது ஒரு கூட்டணிக்கு வந்துருவாங்க. இந்த திராவிடம் என்கிற ஆக்டபஸ் இருக்கு பாருங்க, அதை அப்படியே கையெல்லாம் சுருக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். வாடா மௌனே வா, கூட்டணிக்கு வான்னு. கூட்டணிக்கு நீங்க விஜயகாந்த் போனாருன்னா டக்குன்னு அப்படியே உள்ள பிடிச்சி இழுத்து ஜீரணிச்சிடும். கூட்டணிக்கு ஐயா ராமதாஸ் போனார்னா அப்படியே உள்ள பிடிச்சி இழுத்து ஜீரணிச்சிடும். அண்ணன் திருமாவளவன் போனா உள்ள பிடிச்சி இழுத்து ஜீரணிச்சிடும். இதைத்தான் இத்தனை ஆண்டு காலம் நடந்திருக்கு. இதைத்தான் நினைச்சிச்சு சீமானையும். ஆனால் சீமான் அவருடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, தனித்து நிற்பது. நீ உன்னோட ஆக்டோபஸ் கரங்கள் இருக்குல்ல, அதுகிட்ட என்ன நீ பிடிக்கவே முடியாது. உன்னை அழிக்க வந்தவனா நீ. இந்த கூட்டணிக்குள்ள என்ன தில்லாலங்கடி வேலை செஞ்சு நீ என்னை கூட்டணிக்குள்ள திணிச்சிடணும் அப்படின்னு நீ பார்த்தாலும் நான் கூட்டணிக்குள்ள வரமாட்டேன்னு நிக்கிறது தான் தமிழக அரசியலில் புதிய ஒரு சரித்திரம். வந்து அதுதான். எப்ப இருந்து இது தொடங்கி இருக்குது? அலைன்ஸுக்கு எல்லாருமே உங்களை அழைப்பதும் அதே போல உங்களை வலை வீசுவதுமாக செயல்பாடுகள்லாம் எப்போது இருந்து? இப்ப எங்களுடைய 8.22% வாக்கு வாங்கி தனிச்சு நின்று நாங்கள் என்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்றோமோ அன்றையிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் கட்சிகளுடைய பார்வையும் நாம் தமிழர் கட்சி மேல வந்துருச்சு. எல்லாருமே, எல்லா கட்சிக்கும். திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. திமுகவும் உங்களை ஏதேனும் வலை வீசி பார்க்குது? இல்ல, திமுக வலை வீசலங்க. திமுகவுக்கு அச்சம் வந்துருச்சு. எல்லா கட்சியும் தெரியலையே. தெரியுது. நாம் தமிழர் கட்சி அவங்க கீழ்நிலையில பேசுறாங்க, உங்களை விமர்சிக்கிறாங்க. மேல இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் பேசுறாங்களா என்ன? தினந்தோறும் அண்ணன் சீமான் பேரை உச்சரிக்கிறாங்களா? இல்லங்க, நாங்க சொல்றத கேளுங்க. அதை வந்து அவங்க உச்சரிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே திமுக என்ன தெரியுமா பண்ணும்? திமுக வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட தம்பி ஒருத்தர் வந்து திமுக மிக கடுமையா விமர்சிச்சுட்டாருன்னா அவங்க தலைமை வந்து பேச மாட்டாங்க. ராசாவை விட்டு பேச விடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. திமுகங்கிறது எவ்வளவு ஒரு இழிவான அமைப்புங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து திமுகவை விமர்சித்து பேசிவிட்டாருன்னு சொன்னா திமுக தலைமை பேசாதுங்க. ஒன்று துரைமுருகன் பேசுவாங்க, இல்லைன்னா MRK பன்னீர்செல்வம் பேசுவார். இதுதான் திமுகவோட புத்தி. அதனால திமுக மேல்மட்டம் சைலண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அடியில ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அடிமட்டம் ரொம்ப ஆடி போயிருக்கு, கொளறி போயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. தீமானை எதிர்கொள்ள முடியல. முன்வைக்கிற கருத்துக்கள் இன்னைக்கு முன் வச்சிருக்காரு. அறநிலைத்துறைக்கு எதிராக இதுவரைக்கும் முன்வைத்த கருத்துக்களை விட மிக கடுமையான கருத்துக்களை முன் வச்சு இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆட்டம் கண்டு போய் நிக்குது திமுக. அதனுடைய மக்கள் விரோத செயல்களை அப்படியே மரத்துல அப்படியே தோல் உரிக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு திமுக என்கிற இந்த தீய சக்தியை நாங்கள் மக்கள் முன்னாடி தேர்தல் களத்துக்கு நிறுத்தலன்னு நீங்க வந்து பாருங்க. நாங்க திமுகவை சொல்லிட்டீங்க. அதிமுகவும் உங்களோடு பேசியதா, அணுகியதா, அலைன்ஸ் விஷயத்துக்கு அவங்களும் விருப்பப்படுறாங்களா? இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக இப்ப வந்து விஜயோட அண்ணன் சீமான் வந்து கூட்டணிக்கு போறாரு. 2 பேரும் பேசிட்டாங்க. விஜய் அவரும் சந்திச்சு பேசிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஊடகங்கள் ஊதி பெருசு பண்ணல. இல்ல, நீங்களுமே அதை விரும்புனீங்க. சொல்றத கேளுங்க. தொடக்க காலத்துல அது அண்ணனை சந்தித்தது, அவர் வந்து பேசியது ஒரு புரிதலோடு கூடிய ஒரு புதிய சக்தியா அவர் வந்து உருமாறி வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எங்களுக்கும் இருந்தது. ஆனால்
அது அவருடைய கொள்கையை என்னன்னு அறிவிக்கட்டும் நம்ம பார்த்திருப்போம். அவர் கொடிய கொள்கையை அறிவிக்கட்டும்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். உங்ககிட்ட நேர்காணல் கொடுக்கும்போது நாங்க சொன்னோம் அவர் கொள்கையும் கொடியையும் அறிவிக்கட்டும்னு. அவர் கொள்கையை அறிவித்த உடனேயே அவர் எங்களுடைய பிரதான எதிரியா மாறிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் அவரை நாங்க விட்டு விலகிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப திமுக என்ன திட்டமிடுது அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திமுக என்ன திட்டமிடுதுன்னா, இவன் தனிச்சு நிக்கிறேங்கிறான். இவனை கூட்டணிக்குள்ள போறான் அப்படின்னு ஒரு சின்ன பூச்சாண்டியை காட்டணும், மக்களை நம்ப வைக்கணும், விவாதத்தை ஏற்படுத்தணும். இவர் பிஜேபியோட கூட்டணியில போறாரு, இவர் அதிமுகவோட கூட்டணியில போறாரு, 2 பேரும் சந்திக்க போறாங்க, இந்த அங்க போறாங்க இந்த போறாங்க அப்படின்னு ஒரு இதை உருவாக்கணும்னு உருவாக்கிட்டே இருக்காங்க. திமுக உருவாக்குறதா நீங்க சொல்றீங்க. இருங்க, அது முடிவு. அப்படி ஒரு பேச்சுக்கள் நடக்கவே இல்லைன்னு மறுக்க போறீங்களா நீங்க? இல்லங்க, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. கூட்டணி அதிமுக உங்களோட பேசலையா? ஒண்ணு தெரிஞ்சுங்க தம்பி, நீங்க என்னோட பேசுறது வேற, நான் உங்களோட பேசுறது வேற. இல்ல விரும்புகிறதா அதிமுக, விரும்புகிறதா பிஜேபி? இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியை விரும்பாத ஒரு கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஏற்பதற்கே இங்க பல கட்சிகள் தயாரா இருக்கு. எந்த கட்சியை சொல்றீங்க? அந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு. திமுக தவிர பாக்கி எல்லா கட்சியுமே நாம் தமிழர் கட்சியின் தலைமையை ஏற்கும். ஏனென்று சொன்னால் திமுக என்கிற அந்த மிகப்பெரிய பூதத்தை வீழ்த்தி அதை ஒண்ணுமில்லாம அடிக்கிறதுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த கும்பலும் விரும்புது. புரியுதா உங்களுக்கு? ஆனா திமுக என்ன எப்படி நாம் தமிழர் கட்சியை மக்கள் முன்னாடி வீழ்த்தணும்னு நினைக்குதுன்னா, இவ்வளவு நாளும் பிஜேபியின் பி டீம்னு ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நாடகம் ஸ்டேல் ஆன உடனே அது இதான உடனே இப்ப கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி போறாங்க, நிர்மலா சீதாராமனை சந்திக்க போறாங்க, இந்தோ அண்ணாமலையோட நெருக்கமா இருக்காரு, இந்தோ எச் ராஜா தோல்ல கை போட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தேர்தல் நேரம் நெருங்கி நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்லணும்? இதே திமுக, நீங்க எழுதி வச்சுக்கங்க, இதே RS பாரதி சொல்லுவாரு, இதே ராஜா சொல்லுவாரு, இந்த திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பாளர்களா முன்னாடி பேசிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சீமான் கூட்டணிக்கு முயற்சி செய்தார், ஆனால் அவரை யாரும் ஏற்கவில்லை, ஆகவே அவர் தனிச்சு போட்டிடுறாருன்னு சொல்லி சீமானை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான திட்டம் தான் இந்த திட்டம். இப்ப இதுல இருந்து சீமான் கூட்டணி, இந்த கூட்டணி போறாரு, அந்த கூட்டணி போறாரு. சீமான் வீட்டுல இருந்து கிளம்பி காரை ஓட்டிட்டு போய் நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணாரு. இதெல்லாம் என்னங்க? என்றைக்காவது எங்க அண்ணன் சீமான் அவர்கள் எதையாவது பொது வெளியில மக்கள் மன்றத்தில் மறைத்திருக்காரா? சொல்லுங்க பாப்பா. எதையுமே மக்களுக்கு முன்னால் செய்ய வேண்டும், மக்களிடம் எதையும் மறைக்க கூடாது என்று ஓபன் புக்கா இருக்கிற ஒரு ஆளை ரகசியமா போய் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. ரஜினி சந்திப்பே நம்ம அறிவிப்பு கொடுத்தா பார்த்தோம் போயிட்டு, அப்படி ஒண்ணும் இல்ல. அதுல என்ன ஊடகத்துக்கு நாம் தமிழர் சொல்லியா தெரிஞ்சது? இருங்க ஒரு நிமிஷங்க, நாம் தமிழர் கட்சி ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திக்கல, சீமான் என்கிற இயக்குனரை. என்னங்க இவ்வளவு பெரிய அரசியல் இது? எப்படி இது? சீமானை இன்னைக்கு தமிழ்நாடு தெரிந்த ஒரு தலைவரா தான் நாங்க எல்லாரும். அவர் போய் ரஜினியை சந்திக்கிறாருனாவே விவாதம் தான். இல்லங்க, ரஜினி அவர் யாருக்கான ஆளாக அதிகமாக தன்னை காட்டி கொண்டாருன்ற ஒரு பார்வையை நீங்க தான் அதிகமா புரொபகண்டா பண்ணி. இப்ப நாங்க உங்களை கேட்கிறோம், எனக்கு தெரிஞ்சிட்டு திமுகவினுடைய நிகழ்ச்சிகள் எதுவுமே ரஜினிகாந்த் இல்லாம நடக்கிறது இல்ல. அவங்க அப்பாவோட படத்திருப்பா இருக்கட்டும், அவங்க அப்பாவோட புத்தகமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ரஜினிகாந்த் இல்லாம நடக்கிறது இல்ல. பிரபலமான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் கிண்டல் அடிச்சு பேசினது போனது வந்ததில்ல. அப்போ திமுக பிஜேபியை திமுக கொண்டுட்டு போறதுக்கு ரஜினி முயற்சி பண்றாரா? ரஜினிக்கு வேலையாது? சொல்லுங்க பாப்பா. ஏங்க படத்தை பத்தி அவர் பார்க்காத கோணத்துல அவருடைய திறமைய அவரை இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கூறுகளை அண்ணன் சீமான் அவர்கள் அந்த படத்தை பத்தி பேசி எழுதி இருந்தாருங்க. அதை படிச்ச உடனே அடடே இவ்வளவு அரசியல் நெருக்கடி, இவ்வளவு ஒரு சூழல். ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழகத்துல 2024 அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஏற்பட்டது மாதிரியான நெருக்கடி வேற எந்த அரசியல் கட்சிக்கு ஏற்பட்டிருந்தாலும் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி காலில் போய் விழுந்திருக்கும். ஒரு பக்கம் தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு என்னையே மிரட்டல், கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் கடைசி நிமிடத்துல சின்னத்தை பறிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? பல்வேறு விதமான மிரட்டல்கள், நெருக்கடிகள். இது எல்லாத்துக்கும் நடுவில் அவர் நாடாளுமன்ற தேர்தலை கையில காசு இல்ல, வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் உட்பட நான் சொல்றேன், வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த தேர்தலை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட தம்பிகள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பெற்று 8.22% வாக்குகளை பெற்றிருக்காங்க.
ஊடகங்கள்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் என்ன கணிப்பு சொன்னாங்க தெரியுமா? இது நாடாளுமன்ற தேர்தல், இதுல சீமானுக்கு யாரு வாக்கு போடுவாங்க, இது மோடியா ராகுலாங்கிற போட்டி, இது ஸ்டாலினா சீமானாங்கிற போட்டி இல்ல, அதனால இதுல சீமானுக்கு 2% வாக்கு தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் தமிழக மக்கள் காசு கொடுத்தாங்க, ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு கொடுக்கப்பட்டுச்சு, அதையும் மீறி குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்கப்பட்டுச்சு, அதையும் மீறி கள்ள ஓட்டையும் மீறி எங்களுக்கு 8.22% வாக்குகளை இந்த மக்கள் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு நடுவுலையும் நாங்கள் களமாடி இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அப்போ கூட நாங்க போய் பிஜேபி கிட்ட நிக்காத, இடிபி ரைடு வந்த போது நாங்க நிக்காதவங்க, சின்னத்தை பறிச்சுக்கிட்ட போது எங்களுக்கு அந்த சின்னத்தை எப்படியாவது அந்த விவசாய சின்னத்தை வாங்கி கொடுத்துருங்கன்னு போய் நிக்காம, தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுத்துச்சோ அந்த சின்னத்தை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு வாக்குகளை வாங்கின நாங்க யாருக்கு இங்க பயப்பட போறோம்? யாருக்கிட்ட போய் நாங்க கை கட்டிட்டு நிக்க போறோம்? இல்லங்க, எல்லாரும் வலைய வீசுறாங்க, இந்த மீன் மாட்டவே மாட்டாதா? மாட்டவே மாட்டாது, மாட்டவே மாட்டாது. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிட்ட சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உயிரினு மேலாக மதிக்கிற என்னுயிர் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்களே வந்து, தம்பி நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கூட்டணி வையின்னு சொன்னா அப்ப கூட நான் எங்க அண்ணனை முதல் தடவை எதிர்ப்பேனே ஒழிய நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். இதை விட என்னங்க உச்சபட்சமா சொல்ல முடியும் சீமான்? இது ஒரு வரலாற்று எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பதிவு. ஆமா, இந்த பதிவு எடுத்து வைக்கணும். உறுதியா நான் சொல்றேன். என்னிடம் சொன்னார். எங்க வச்சு சொன்னார் தெரியுமா? தம்பி பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ்குமார் அவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து அந்த மரண நிகழ்வுகள் அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு, கமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்த ஒருத்தர் இவங்க அண்ணனை பார்த்த உடனே, ஏன் நீங்க கூட்டணி ஏதாவது வைக்கலாமே, கூட்டணி வச்சா ஏதாவது ஒரு 20-25 எம்எல்ஏக்கள் வரலாமே. முக்கியமான ஆளா? முக்கியமான ஆளு. எந்த கட்சி? ஏதாவது இல்ல பிஜேபி தானா? இல்ல சீச்சி, பிஜேபி பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. திமுக உங்களை எப்படியும் கூட்டணிக்கு வாங்க இல்ல கூட்டணி வைங்கன்னு சொல்லி இருக்காரு. அதிமுகவா இருக்கும் இல்லைன்னா பிஜேபியா இருக்கும், யாரு அங்க சொன்னது? இல்ல இப்ப நீங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திக்கிற எல்லா மனிதர்களுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு தூரம் தனி மனிதனா கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை கட்டி எளிய பிள்ளைகளை முன் வச்சு அதை இன்னைக்கு அங்கீகாரம் பெறுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படிங்கிற மனநிலையில அவரை சந்திக்கிறவர்கள் எல்லோருமே அண்ணங்கிட்ட இது போல இப்ப சொல்றாங்க, கூட்டணி வைங்க, கூட்டணி ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போலாமே அப்படின்னு. இது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல இயல்பா மூளையில இருக்கிற ஒரு செய்தி. உளவியல் ரெண்டா பிரிஞ்சில இருக்கு தமிழ்நாடு. ஒண்ணு அதிமுக கூட்டணி, இல்லைன்னா திமுக கூட்டணி. ஒரு 2 நண்பர்கள் சந்திச்சுட்டாங்கன்னா, ஆமா இப்ப இந்த தேர்தல் சட்டசபை 2026 எந்த கூட்டணி நீங்க அப்படின்னு கேட்டுக்கிறது நாகரிகமா இருக்கு இன்னைக்கு. அப்படியாப்பட்ட நண்பர்கள் சொல்லும் போது அண்ணன் என்னை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் உயிரினும் மேலாக நேசிக்கிற என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களே சொன்னாலும், கூட்டணி வை தம்பி அப்படின்னு சொன்னாலும் அண்ணனுடைய பேச்சை நான் எதிர்ப்பேனே தவிர நான் அதை ஏற்க மாட்டேன். என் தலைவனே சொன்னாலும் நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன். இதுக்கு மேல நான் எப்படி தம்பி சொல்றது அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப சிலிர்த்து போச்சு. ஏன்னா ஒருத்தர் இந்த கொள்கை உறுதி இருக்கு பாருங்க, இதைத்தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் ஒவ்வொருத்தருக்கும் பெற்றிருக்கக்கூடிய வரம் என்ன தெரியுமா? அவர்களுடைய உழைப்பை, அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி பாருங்க, அதை கொண்டு போய் அடமான வச்சு சில ஆயிரங்களை கொடுக்குறான், 500 கோடி கொடுக்குறான், 200 கோடி கொடுக்குறான்னு சொல்லி கூட்டணியில போய் வச்சு அந்த பணத்தை சம்பாரிச்சு தம்பிகளுடைய உழைப்பை, தம்பிகளின் நம்பிக்கையை, அண்ணன் கொடுத்த உறுதியை ஒரு நாளும் மீறாம இன்னைக்கு வரைக்கும் களத்துல நிக்கிறாரு பாருங்க. அதனாலதான் உயிர் கொடுத்து நிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம். யாரெல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டார்களோ, யாரெல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டார்களோ, யாரெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டாங்கிறாங்கன்னு நினைச்சாங்களோ, அவங்கதான் கட்சியை விட்டு வெளில போயிருக்காங்க. ஓகே, இந்த தனித்து நிற்பதுதான் நமது தனித்துவம். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி நம்ம தனிச்சு நின்று வெண்டு காட்டணும்டா அப்படின்னு நினைக்கிற தம்பி தங்கைகள் அண்ணனோட தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. இல்லைங்க, பேரன்பு பெரும் கோபம் ரெண்டுமே கொண்டவர் தான் திரு சீமான். யாரையும் எல்லாரையும் அன்புல தன்மையப்படுத்திடுவார் அவரு. அந்த அளவுக்கு அன்பை பொழியக்கூடிய திரு சீமானை இன்னொருவர் அன்பை பொழியும் போது அது
நாளைக்கு அப்படி ஒரு நட்பு நாளைக்கு உருவாகாதா என்ன, மாற்றம் பெறாதா என்ன அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையை உங்க கூட இருந்தவங்க பலர் வெளியே போய் சொல்றாங்க. திடீர் அடிக்கடி குருமூர்த்தி அவர் பாக்குறாருங்க, அப்பப்ப அண்ணாமலை கிட்ட தினம் பேசுறாருங்க அப்படின்ற செய்தி எல்லாம் கூட பரவாயில்ல. இல்லங்க, இப்ப அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது தரவு இருந்தா கொடுக்க சொல்லுங்க. அண்ணனோடு 25 வருடம் 30 வருடம் இருந்தவங்களே சொல்றாங்களே. இல்லங்க, இல்ல அததான் சொல்றேங்க, குற்றச்சாட்டு யாரு வேணாலும் இல்லங்க, அவர் அடிக்கடி குருமூர்த்தியை பாக்குறாரு. அததாங்க சொல்றேன், அண்ணாமலையோடு தினந்தோறும் பேசுறாரு சீமான். அததாங்க சொல்றேன், அதுக்கு வந்து தரவுகள் இல்லாமல் பேசுற எதையும் நான் ஏற்க மாட்டேன். நான் கூட நாளைக்கு உங்களை வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், புரியுதா? அதுக்கு ஏதாவது இது தரவு வேணும்ல, ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் இல்லாம சும்மா ஒருத்தர் மேல அவதூற குற்றச்சாட்டுகளை முன்மொழிய கூடாது. இந்த பாருங்க, நான் வச்சிருக்கிறேன், ஆடியோ வச்சிருக்கேன், சீமான் வந்து மாதேஷ் கூட பேசுனது இந்த இருக்கு. இந்த பாருங்க, களஞ்சியமும் சீமானும் உட்கார்ந்து பேசுனதுக்கான ஆதாரம் போட்டோ இந்த இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு காட்டணும்ல, ஒரு வீடியோ காட்டணும், ஒரு போட்டோ காட்டணும், ஒரு ஆடியோ காட்டணும். ஒண்ணுமே இல்லாம வெறும் அவதூறுகளை முன் வைக்கிறது ஏற்க மாட்டேன். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அடிக்கடி அவர் வந்து சொல்லுவார், எனக்கு குருதி உறவு என்று ஒருத்தர் கூட கிடையாது, எனக்கு கொள்கை உறவு தான். என் தாய், என் தந்தை, என் தமையன் யாராக இருந்தாலும் எனக்கு 2ஆம் பட்சம் தான். என்னோடு களத்தில் எவன் கொள்கைக்காக நிக்கிறானோ அவனுக்காக நான் உயிர் கொடுத்து நிற்பேன் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுற ஒரு தலைவர். ஏங்க, சீமான் வந்து சாதாரண தலைவர் கிடையாதுங்க, கரிஸ்மாட்டிக் லீடர். புரியுதா சொல்றது? அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருக்கு பாருங்க, அது படிப்படியா அனுபவத்தாலும் படிப்பாலும் வளர்த்து எடுத்து அவரே கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆளு. புரியுதுங்களா? சொல்லுவாங்க, எனக்கு படை தேவையில்லை, நானே ஒரு பெரும் படை அப்படின்னு சொல்லுவான் நெப்போலியன். புரியுதுங்களா? தன்னோடு நிக்கிற 100 பேரை பார்த்தவன் சொன்னான், அவங்க எத்தனை பேரா வர்றாங்க அப்படின்னு கேட்டான் நெப்போலியன். அவங்க சொன்னாங்க, அண்ணே 10,000 பேர் வர்றாங்கன்னு. அவங்க 10,000 பேர் தானே வர்றாங்க, நம்ம 1,100,000 பேர் இருக்கமாடா அப்படின்னா. அப்போ அவங்க கேட்டாங்க, அண்ணே எங்கன்னு இருக்கோம்? நாங்க 100 பேர் இருக்கோம், உங்களோட சேர்த்து 101 பேர் தானே இருக்கணும். அட பைத்தியக்காரா, நீங்க 100 பேர், நான் ஒரு 1,00,000, நம்மளை சேர்த்து மொத்தம் 1,100,000 பேருன்னா அந்த நம்பிக்கை தான் அவனை வெற்றி ஈட்டு கொடுத்துச்சு. அது போல நாங்க சொல்றோம், களத்துல நிற்கிற எங்களை எல்லாம் வழி நடத்துகிற அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய மன உறுதியை சிதைப்பதற்கு அல்லது அசைத்து பார்ப்பதற்கு இன்னொருத்தர் தான் பூமியில பிறந்து வரணும். வெளியில என்ன பேசுறாங்களோ அதை தான் நான் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். சிவசேனா எவ்வளவு பெரிய கட்சி, அவங்களே என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க. பிஜேபி நிதிஷ்குமாரை எப்படி கொண்டு வந்தாங்க வெளியே, சந்திரபாபு நாயுடு எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி எல்லாம் எதிர்த்தாரு சந்திரபாபு நாயுடு. ஏடிஎம்கேவை என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் எல்லாம் என்ன அதுக்கேற்ற ரூட்டையும் ஒண்ணு பிடிப்பாங்க பாருங்க. அதுக்கான ரூட்டை அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற அவங்களுக்கான அந்த இவங்களுக்கு நீங்க சொல்ற இந்த குற்றவாளிகள்லாம் செய்த குற்றங்கள் இருக்குல்ல, அதுதான் அவங்கள்ட்ட போய் சரண்டராக வச்சுச்சு. எங்க மேல அவங்க குற்றச்சாட்டுகள் எதையும் வைத்து எங்களை சரண்டராக வைக்க முடியாது. சரி, நாங்கள் இதுவரைக்கும் எந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் வந்து அவர்கள் எங்களை அடிபணிய வைக்கிற அளவுக்கான தவறுகளை எதையும் செய்யாத சாமானிய பிள்ளைகள். சரி, நாங்கள் வந்து நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே முதலீடாக வைத்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் இருப்பது கொள்கைகள் மட்டும்தானே ஒழிய நாங்கள் எந்த தவறையும் எந்த குற்றத்தையும் செய்யாத நிரபராதிகள். அதனால எங்களை அடிபணிய வைக்கிறதுக்கு எங்களுடைய எதிரிகளால் ஒருபோதும் முடியவே முடியாது. நாங்கள் வந்து உத்தவ் தாக்கரே மாதிரியோ அல்லது வந்து நிதிஷ்குமார் மாதிரியோ அல்லது வந்து சந்திரபாபு நாயுடு மாதிரியோ நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நாங்கள் ஊழல் லஞ்சம் எல்லாம் வாங்கி நாங்கள் குற்றவாளிகளாக நிற்கிற போது அவங்க எங்களை மிரட்டி உருட்டி எங்களை வந்து அவங்களுக்கு அடிபணிய வைக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில தமிழக அரசியலில் ஒரு தூய பெரும் சக்தியா எழுந்து நிற்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானை, நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளை ஒரு சின்ன ஒரு துரும்பளவுக்கு கூட ஒரு குற்றம் சுமத்தி அவர்களை நீங்கள் அடிபணிய வைக்க முடியாது. அரசியல் ரீதியாக எங்கள் அண்ணன் கொள்கைகளை முன்வைத்து வார்த்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்கள் மழலை பாசறை பிள்ளைகளிடம் கூட நீங்கள் கொள்கை ரீதியாக பேசி தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கட்சிகள் இருக்காங்க. திராவிடம்னா என்னன்னு தெரியல, வகுப்பு வாரியம்னா என்னன்னு அவங்க கட்சியின் மூத்த தலைவர்களுக்கே தெரியாம தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா எங்களுடைய கட்சியை எங்க அண்ணன் அப்படி வளர்க்கல. தத்துவங்களை கொள்கைகளை சொல்லி 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 அண்ணன் சொல்லுவாரு, குரான் இருக்கடா தம்பி, பைபிள் இருக்கடா தம்பி, அதை வந்து அதுல வந்து ஒரே ஒரு பைபிள் தான், ஒரே ஒரு குரான் தான், அதுல உள்ளதை தான் அந்த அந்த கோயில்களில் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப வாசிச்சாதான் அது அவங்க மூளைக்கு போகும். அதே மாதிரி நம்ம ஒரே கொள்கையை ஒரே கருத்தை திரும்ப திரும்ப நம்ம தம்பிகளுக்கு சொல்லி அவன் தன்னை அறியாமல் பேசுகிற அளவுக்கு
அதை நம்ம உருவாக்கணும்டான்னு சொல்லி இந்த 15 ஆண்டு காலத்துல திரும்ப 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 கொள்கைகளை, கருத்துக்களை, தத்துவங்களை பேசி பேசி தட்டி உருவாக்கி வச்சிருக்கிறார் எங்க அண்ணன் சீமான். அதனால நாங்க, எங்க அண்ணன் மட்டும் இல்ல, நாங்களும் என்றைக்குமே நாங்கள் விலையும் போக மாட்டோம், யாருக்கும் அடிபணியவும் மாட்டோம். இறுதியா ஒரு கேள்வி. தனித்துவம், தனித்த அடையாளம் சீமான், நாம் தமிழர் கட்சி. சரிங்க, திமுகவை வீழ்த்தணும் இல்ல, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இல்ல, இப்படி பண்ணீங்கன்னா அனுப்ப முடியுமா என்ன? சாத்தியம் இல்லையே. இல்ல, என்ன பண்ணிட முடியும் நாம் தமிழர் கட்சியால? எங்களுக்கு நோக்கம் ஒரு கூட்டணியில போய் 10 சீட்டு 5 சீட்டு வாங்கிக்கிட்டு குப்பை கொட்டுறது இல்ல. வீழ்த்த முடியாதே. வீழ்த்தி காட்டுறோம். நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்த போது 1.5% வாங்கின போது எங்களை கிண்டல் அடித்தார்கள், கேலி செய்தார்கள். நாங்கள் அதை 4 மாத்தினோம், அதை நாங்க 7 மாத்தினோம், அதை நாங்க 8.22 மாத்தினோம். இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் பெரியாரே நீங்கள் தொட்டு விட்டீர்கள், இதோட அழிஞ்சிங்க, நீங்க உங்களுக்கு 5% வாக்கு கூட வராது. நாங்கள் 16% வாக்குகள் வாங்கிருக்கோம். ஆனாலும் நம்ம கட்டுத்தொகையை வாங்க முடியல. இல்லங்க, கட்டுத்தொகை வாங்கணும்னா நாங்கள் தனித்து நிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் கும்பலா சேர்ந்துக்கிட்டு ஒட்டுண்ணிகளோடு வரல, நாங்கள் தனித்து நிற்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு திமுகவுக்கு ஓட்டு போடணும், திமுகவை பிடிக்காதவங்க எல்லாம் உங்களுக்கு போடணும். இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு நல்ல நீங்க நுட்பமான அரசியலை கவனிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்கிற இந்த மனித விரோத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றாமல் இருப்பதற்கு யாரு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக. அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நாம் தமிழர் கட்சி இல்ல அப்படின்னு சொன்னா திமுகவை பிடிக்காதவர்கள், திமுக செய்கிற அட்டூழியங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிற மக்கள், அண்ணா திமுகவை ஏற்காதவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அடுத்த ஆப்ஷன் பிஜேபி தான் அடுத்த ஆப்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். ஆனால் அந்த ஆப்ஷனை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். இப்ப புதுசா விஜய் வேற வராரு, அவரும் உங்க ஓட்டை வேற அவரு பிரிப்பாருல்ல, அது வேற இருக்குல்ல. எங்கள் ஓட்டை ஒரு ஓட்டை கூட அவர் பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாங்கள் ரசிகர்கள் அல்ல, நாங்கள் கொள்கை ரீதியாக வார்க்கப்பட்டவர்கள். ரசிகர்கள் தான் இங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி போவான். புரியுதா உங்களுக்கு? ரசிக மனோபாவையில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்காரு. மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் யாருக்கு எந்த கட்சி விருப்பம் இருக்கோ அந்த கட்சிக்கு போய்க்கலாம். யாரு எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போய்க்கிறலாம். நான் சில பேரை லிஸ்ட் வச்சிருக்கேன். மே 18க்குள்ள அவர்கள் வெளியில போகல அப்படின்னா நானே வெளியேற்றுவேன். எந்த அரசியல் கட்சியாவது சொல்ல முடியுமா? யாருக்காவது இந்த தைரியம் இருக்கா? எவனுக்கு இந்த தைரியம் வரும் தெரியுமா? எவன் மக்களை நம்பி மக்களோடு மக்களா நிக்கிறானோ, எவன் கொள்கையை நம்பி நிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த தைரியம் வரும். எல்லாரையும் அனுப்பிட்டு எப்படி கட்சி நடத்துவீங்க? எல்லாரையும் எப்படி திமுகவை வீழ்த்துவீங்க? எல்லாரையும் சொல்றேன் கேளுங்க, எல்லாரையும் அனுப்பல. கொள்கை கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படாதவர்களை, நீங்க சொல்றது மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, டயலாக் ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கு தான வாய்ப்பை தான் அண்ணன் ஓப்பனா கொடுக்குறாரு. உங்களுக்கு உரிமை இருக்கு, என்னோடு பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே போல என்னை விட்டு சென்று நீங்க வேற ஒரு அமைப்புல பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றது ஒரு ஜனநாயகம் இல்லையா அது? அதனால தனித்து நின்று வெல்வது மட்டும்தான் எங்கள் இலக்கு. புரியுதா? முடியுமா திமுக வீழ்த்த முடியும்? திமுக இல்லைங்க, அதை விட இன்னும் அவங்க அப்பனே வந்தாலும் நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். மக்கள் சக்திக்கு முன்னாடி மக்கள் மனசு வச்சுட்டாங்கன்னா, மக்கள் ஏற்றுட்டாங்கன்னா திமுகவது கிமுகவது ஒண்ணும் இல்லாம போயிடும். 1949 திமுக என்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அது தன்னுடைய உயிர் கொள்கை என்ன சொன்னுச்சு தெரியுமா? காங்கிரஸ் கட்சியை இந்த மண்ணில் இருந்து பிடுங்கி வீசுவது, காங்கிரஸ் கட்சியை அழிப்பதுதான் என் உயிர் கொள்கைன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா. நிகழ்த்தி காட்டினார். 1967 காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிட சிந்தனையாளர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எந்திரிக்க முடியுதா? காங்கிரஸ் நிமிர்ந்து நிக்க முடியுதா? அதே மாதிரி ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நிலப்பரப்பில் வீழ்த்தி காட்டுவோம். அதன் மீது ஏறி நின்று நாங்கள் எங்கள் வெற்றியை கொண்டாடுவோம். அதன் பிறகு திமுக தன் வாழ்க்கையில தமிழக அரசியல் களத்தில் இயங்கவே முடியாத ஒரு நிலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கிய காட்டும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய புதிய அரசியல் வரலாறாக மாறும். பொறுத்திருந்து பாருங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி களஞ்சியம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.